மலர்ந்திருக்கின்றது இனிமையான காலை பொழுது. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, என்றும் போலவே இன்றைய நாள் எல்லோருக்கும் மங்கள நிறைந்து சுபோக நிறைந்த நாளாக மலர எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, என்றும் போலவே இன்றைய நாளில் பிறந்த நாள் வைபவங்களில் ஈடுபடுவோர், திருமண விழாவில் இணைவோர் மற்றும் திருமண ஆண்டு நிறைவினை பூர்த்தி விழாவினை கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் கேபிட்டல் குடும்பங்கள் சார்பாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நல்லாசிகளையும் கூறிக்கொண்டு, என்றும் போலவே உங்களுடன் ஒவ்வொரு நாளும் புதிய தலைப்புகளுடன் வணக்கம் கேபிட்டல் நிகழ்வினூடாக இணைந்திருப்போம். அந்த வகையிலே இன்றைய நாளும் நாம் ஒரு புதிய தலைப்புடன் இணைந்திருக்கின்றோம். உழைப்பே உயர்வின் முதல் படி என்றவாறு தான் இன்றைய தலைப்பானது அமைந்து காணப்படுகின்றது. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முயற்சி என்பது இருக்க வேண்டும், முயற்சிக்கு அப்பால் உழைப்பு என்பது இருக்க வேண்டும். அந்த உழைப்பினூடாக நாம் செயற்பட்டோமானால் தான் ஒரு உயர்வினை அடைய முடியும். மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரும். ஆனால் நாம் அதில் துவண்டு போகாது, அதன் மீண்டும் மீண்டும் உழைப்பினால் முயற்சித்து கொண்டு மேலும் மேலும் முன்வந்தால் தான் நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம். அந்த வகையிலே வணக்கம் கேபிட்டல் நிகழ்வின் முதல் பகுதியாக சிந்திக்க சில நிமிடம் பகுதி காத்திருக்கின்றது, பார்த்துவிட்டு வரலாம். எல்லோரும் பணிவுடையவராக இருங்கள். கடவுள் செருக்குடையவரை விரும்புவதில்லை. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போதல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது. எல்லோரும் பணிவுடையவராக இருங்கள். கடவுள் செருக்குடையவரை விரும்புவதில்லை. உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போதல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது. மனிதனாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பணிவுடையவர்களாக இருக்க வேண்டும். செருக்குடையவர்களை கடவுள் விரும்ப மாட்டார் என்றவாறு அந்த சிந்திக்க சில நிமிடம் பகுதியானது காணப்படுகின்றது. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை என்னுடன் தொகுத்து வழங்குவதற்காக கலையத்தில் தர்ஷிகன். வணக்கம் தர்ஷிகன். வணக்கம் நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருக்கிறோம். இறை வணக்கம் பகுதியில் சைவ சிந்தனை பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது, பார்க்கலாம். ஆடல் வல்லானுடைய அற்புத கருணையினாலே கேபிட்டல் டிவியினூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆடல் வல்லானுக்கு உகந்த அற்புத நாளாகிய திருவாதிரை பெருவிழாவினுடைய இறுதி நாள், அதாவது 10வது நாளாகிய இன்று சிதம்பரத்திலே தேரோட்ட பெருவிழா. அப்படிப்பட்ட அந்த அற்புத நாளாகிய இன்றைய தினம் பெருமானுடைய அற்புதங்களை பற்றி சிந்தித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் பெருமான் சேந்தனாருக்காக அருளாடல் நிகழ்த்திய ஒரு நாள். அதாவது சிதம்பரத்திலே தேரோடாமல் நின்ற பொழுது, சேந்தா நீ பல்லாண்டு பாடினால் நம் தேர் ஓடும் என்று சொல்லி பெருமான் அசரீரி வாக்காக சொன்னாராம். உடனே அந்த கூட்டத்திலே இருந்த சேந்தனார் இறைவனை பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி பாட, ஓடாமல் தடைப்பட்டு நின்ற அந்த திருத்தேர் அசையத் தொடங்கி வலம் வந்ததாம் என்று சொல்லி எங்களுக்கு சிதம்பர புராண வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாள் தான் இன்றைய நாள். ஆனதினாலே அன்பர்களே, ஆடல் வல்லானாக ஆனந்த தாண்டவம் புரிகின்ற நடராஜ பெருமான் இன்றைக்கு கருவறையை விட்டு வெளியிலே வருகின்ற நாள். அதாவது 9வது நாளாகிய நேற்றைய தினம் இரவிரவாக எம் பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகம் எனப்படுகின்ற திருவாதிரை திருமுழுக்கு இடம்பெற்று அதிகாலையிலே தீபாராதனையோடு 4 மணிக்கெல்லாம் சுவாமி புறப்பாடாகி எங்களுக்கு ஆதிரை திருக்காட்சி தருகின்ற அற்புத நாள் தான் இன்றைய நாள், 10வது நாள். ஆருத்ரா தரிசனம் எனப்படுகின்ற அற்புத தரிசனம் எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கின்ற பெருநாள். அது இவ்வளவு இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற நாங்கள் செய்த பெரும் பேற்றினாலே அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் வருடத்திலே 2 முறைதான் தில்லை கூத்த பெருமான் கருவறையை விட்டு எழுந்தருளி வருகிறார். ஆகவே அந்த தரிசனம் எங்களுக்கு கிடைக்கின்ற பெருநாள் இன்றைய நாள். அது மட்டுமல்லாமல் விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் கட்டாயம் இன்றைய தினம் தீர்த்த ஸ்நானம் செய்ய வேண்டும். அதாவது இந்த மார்கழி மாதத்திலே நடைபெறக்கூடிய இந்த திருவாதிரை பெருவிழா அனுக்கிரகத்தை குறிக்கும். அனுக்கிரகம் அதாவது அருளல், தீர்த்த உற்சவம் அருளலை குறிக்கும் இல்லவா? ஆகவே இறைவன் தீர்த்தவாரி காண்பது எங்களுக்கு அவனுடைய திருவருளை பரிபூரணமாக பெற்றுத்தரக்கூடியது. ஆனதினாலே தான் இந்த ஆருத்ரா அபிஷேகத்திலே அன்று இறைவன் எழுந்தருளி தீர்த்தவாரி காண்கிறான்.
ஆகவே விரதம் அனுஷ்டிக்கிற அன்பர்கள் இன்றைய தினம் உபவாசமாக இருந்து நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா தரிசனத்தை கண்டு சேவித்து வழிபட்டு தீர்த்த ஸ்நானம் செய்து அவனுடைய தீர்த்தத்தை மட்டும் அருந்தி உபவாசமாக இருந்து அடுத்த நாள் காலையிலே நீங்கள் பாரணை செய்து உங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆகவே அன்பர்களே, 10வது நாளாகிய இன்று நீங்கள் உபவாசமாக இருந்து எம்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த திருவம்பாவை 10 நாட்களிலும், அதாவது பெரியவர்கள் சொல்லுவார்கள், மார்கழி மாதம் திருவாசகத்திற்கு உகந்த மாதம். ஏனென்றால் இந்த மார்கழி மாதத்திலே இறைவன் திருவாசகத்திற்கு முதன்மை அளித்து ஏனைய திருமுறைகள் காப்பிடப்பட்டு விடுவதாக ஐதீகம். அதாவது இறைவனே முதன்மை அளித்திருக்கிறான். ஏனைய திருமுறைகள் திருக்காப்பிடப்பட்டு திருவாசகம் மட்டுமே இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஓதப்பட வேண்டும் என்பது ஐதீகமும் நியதியுமாக இருந்து வருகிறது. ஆகவே அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் முழுவதும் எம்பெருமானுக்கு உகந்த, அதாவது திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு உகந்த இந்த திருவாசகத்தை பாடி சிவபுராணத்தை ஓதி திருவம்பாவை பாடல்களை பாடி எம்பெருமானிடத்திலே எங்களை பரிபூரண சரணாகதியாக கொடுத்து விரதம் அனுஷ்டியுங்கள். இந்த 10 நாட்களும் நீங்கள் விரதம் அனுஷ்டித்த பரிபூரண பலன் ஆருத்ரா தரிசனமாகிய இன்றைக்கு 10வது நாள் ஆகிய இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும். தில்லைக்கூத்த பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு சித்திக்க வேண்டும். சிவகாம சுந்தரி அம்பாளோடு ஆனந்த தாண்டவம் புரிகின்ற கனகசபேச பெருமானுடைய பரிபூரணமான திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த 10 நாட்களும் கேபிட்டல் டிவியினூடாக எம்பெருமானுடைய மகிமைகளை பற்றி சிந்தித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இது எல்லாம் எங்களுக்கு இறைவன் வகுத்த ஒரு சிவ புண்ணிய கைங்கரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுவார்கள் இல்லையா? அவன் அருளின்றி எதுவும் நடைபெறாது. ஆகவே அவனின்றி ஓரளவும் அசையாது, அவன் அருளின்றி அவனை வழிபடவும் முடியாது. அன்பர்களே, எங்களுக்கு கிடைத்த பெரும்பேறு இறைவனை வழிபடுவது. ஆகவே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து என்று மணிவாசகப் பெருமானுடைய சிவபுராண வரிகளை நினைவு கூர்ந்து எம்பெருமானுடைய திருவருள் உங்கள் யாவேருக்கும் கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தீர்காயுளும் பெற்ற பெருவாழ்வு சிறக்க வேண்டுமென்று அவனுடைய தூக்கிய திருவடியில் சிரம் தாழ்த்தி அவன் திருவருள் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்து இத்தோடு இந்த திருவம்பாவை சிறப்பு பதிவுகளை நிறைவு செய்து கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. சைவ சிந்தனை பகுதியில் அதாவது திருவம்பாவை விரதத்தினுடைய சிறப்புகள் நேற்றைய தினத்திலே அந்த இறைவனுடைய ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் நாள் இறைவன் எழுந்தருளி அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற அந்த ஆருத்ரா தரிசனம் குறித்தும் இன்றைய தினம் திருவம்பாவை விரதம் நோன்பிருக்கிறவர்கள் என்னென்ன விதமான விடயங்களை செய்ய வேண்டும் என்கின்றது குறித்து சைவ சிந்தனை பகுதி எங்களுக்காக அமைந்திருந்தது. குறிப்பாக ஒவ்வொருவரும் விரதங்கள் அனுஷ்டிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வேண்டுதல்களுக்காக விரதங்களை அனுஷ்டிப்பது வலிமையாகவே இருக்கிறது. எனவே நாங்கள் இவ்வாறான நோன்புகளை இருக்கின்ற பொழுது எங்களுடைய உடல் சுத்தியுடன், அதாவது தூய்மையுடன் நாங்கள் விரதங்களை இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சென்றிருந்தது இன்றைய சைவ சிந்தனை பகுதி. எனவே நாங்கள் இன்றைய தினத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற விடயமாகவே உழைப்பே உயர்வு தரும் என்கின்ற ஒரு விடயம்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலுமே சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உழைப்பு என்கின்ற விடயத்தால் உயர்ந்த மனிதர்களையும் அல்லது உழைப்பால் உயர முடியும் என்கின்ற விடயமும் எங்களுக்கு சிறு வயது முதலே வலியுறுத்தப்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்களும் அதற்கு உதாரணமாக பல பேர் எங்களிடம் சொல்லி முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வாறு உழைப்பு உயர்வு தரும் என்கின்ற ஒரு விடயம் குறித்து தான் இன்றைய தினம் உங்களோடு நாங்களும் பேச போகின்றோம். வழமை போலவே பல்வேறுபட்ட பகுதிகளும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் 2 பகுதிகளை பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னும் பல பகுதிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முன்னர் இந்த உழைப்பே உயர்வு தரும் என்கின்ற ஒரு விடயம். இன்று பல்வேறுபட்ட வழிகளிலும் உயர்ந்தவர்கள் காணப்படுகிறார்கள். பல்வேறுபட்ட வழிகளிலும் பல்வேறுபட்ட துறைகளிலும் உயர்ந்துள்ளவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அவர்களுடைய உயர்வுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உழைப்பு என்பது எந்த விதத்திலும் மறுக்க முடியாத உண்மையாகத்தான் இருக்கிறது. அவர்கள் அந்த துறையில் தங்களுடைய வளர்ச்சியின் நிமித்தம் அவர்கள் மேற்கொண்ட அந்த உழைப்புகள், அந்த கடின உழைப்புகளின் காரணமாகத்தான் அவர்கள் உச்சம் தொட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் அவர்கள் உச்சம் தொடுவதற்கு அவர்களுடைய கடின உழைப்பு மாத்திரமே காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உழைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் குறிப்பாக
நாங்கள் எங்கள் எல்லோருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு துறையில் நான் சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். நான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மனிதனாக வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே இந்த எண்ணம் எங்களுக்குள்ளே தோற்றம் பெறுகின்ற பொழுது நாங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் நாங்கள் காட்டுகின்ற அந்த உழைப்பு, அந்த கடின உழைப்பு நிமித்தம்தான் நாங்கள் அந்த துறையிலும் சரி இந்த சமூகத்திலும் சரி மிக மேன்மையானவராக வரலாம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். எனவே தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசலாம். அதற்கு முன்னர் இறைவணக்கம் பகுதியினுடைய அடுத்த பகுதியாக கிறிஸ்தவ சிந்தனை பகுதி காத்திருக்கிறது, பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். பிரியமானவர்களே, இயேசுவை விரும்பி நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி என்று மத்தேயு சுவிசேஷம் 16:24 சொல்லப்படுகிறது. ஆகவே யார் விரும்பி பின்பற்றுகின்றார்களோ அவர்களை கர்த்தர் பாதுகாக்கின்றார். இன்றைக்கு நாம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போவோம். குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிற பொழுது இன்றைக்கு தாய், பிள்ளைகள், தகப்பன் என்ற வகையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு 5 பிள்ளைகள் இருக்குன்னு நாங்கள் வைத்துக்கொள்வோம். இந்த 5 பிள்ளைகளையும் நாங்கள் ஒரே விதமாய் அன்பு கூறுகிற பொழுது அங்கே ஒரு பிள்ளை சில நேரத்தில் பெற்றோர்களுடைய காரியத்தை அன்பை இழந்து கீழ்ப்படியாமல் போகலாம். அந்த கீழ்ப்படியாமல் போகிறது நிமித்தமாக இங்கே தாயின் தகப்பனும் வருந்த அர்த்தத்தில் இருக்கலாம். நீங்கள் 4 பிள்ளைகளும் பெற்றோர்களோடு இருக்கலாம். ஆகவே இதுக்காக ஒரு அற்புதமான கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு தாயும் ஒரு கொஞ்ச கோழி குஞ்சுகளும் ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்துச்சு. அந்த கொஞ்சம் கோழி குஞ்சுகளும் தாயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கோழி குஞ்சுக்குள்ளே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருந்தது. ஒரு கோழி குஞ்சுக்கு பேர் கமலி என்று ஒரு பேர் இருந்தது. இந்த கமலி கோழி குஞ்சு எப்படிப்பட்டதாக இருந்தது சொன்னால், எப்பவுமே இந்த கோழி குஞ்சு கூட்டத்தோடு இருக்காமல், தாயோடு தாய் கிளறுகின்ற அதை சுற்றி நிற்காமல் கொஞ்சம் தொலைவிலே போய் நின்று தனிமையாக இந்த கமலி என்கிற கோழி குஞ்சு மேய்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது வானத்திலே ஒரு பருந்து வட்டமிட்டு சுற்றி கொண்டே இருக்கும். அப்பொழுது உடனடியாக மற்ற கூட்டமாக இருக்கிற கோழி குஞ்சுகள் கொக்கரிக்க ஆரம்பிக்கும். அக்கா, நீ அந்த இடத்துக்கு நிற்க வேண்டாம், ஓடிவா, அம்மா இடத்துல ஓடிவான்னு உடனடியாக தாய்க்கோழி கூச்சலிட்டு கத்தும், சீக்கிரம் ஓடிவா, சீக்கிரம் ஓடிவான். ஆனால் இந்த கமலி குஞ்சை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் இந்த கோஷமிட்டும் இப்படி கத்தியும் அந்த கமலி குஞ்சு அதில் நின்று தான் தனிமையாக நின்று விராண்டி தின்று கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தாய் குஞ்சும் தாய் கோழியும் குஞ்சுகளும் சென்று அந்த கோழி குஞ்சை அழைத்து கொண்டு வரும், பாதுகாத்து கொண்டு. வானத்திலே சுத்தி கொண்டிருந்த பருந்து இதை பார்த்து விட்டு கடந்து சென்று வரும். இப்படி மறுநாள் நீங்க பார்க்கிற பொழுது இந்த மறுநாளையும் இந்த சம்பவம், மறுநாளில் பார்க்கிற பொழுது இந்த கமலி கொஞ்சம் தூரவாய் மேய்ந்து கொண்டிருந்தது. கோழி குஞ்சுகளும் மற்ற தாயும் ஒன்றாக நின்று மேய்ந்து கொண்டிருந்தது. அப்ப இந்த தாய்க்கோழி கொக்கரித்து சொல்லிச்சுது, தூர போக வேண்டாம். ஆனால் இந்த கமலி கேட்கவில்லை. இது தூர போய் நின்று என்ன செய்தது தெரியுமா? நான் அம்மாவுடைய சொல்லோ இந்த மற்ற கோழி குஞ்சுகள் சொல்லோ நான் கேட்க போறதில்லை, என்னுடைய இஷ்டப்படி வாழ்வதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி தூர நின்று மேய்ந்து கொண்டிருக்கிற பொழுது வட்டமிட்டு கொண்டிருக்கிற பருந்து திடீரென்று வந்து அந்த கமலி கோழி குஞ்சை தூக்கொண்டு போய்விட்டது. தூக்கொண்டு எழும்பி போகிற போது அந்த கமலி கத்தி கொண்டு போச்சான், அம்மா, நீங்க சொன்னதை நான் கேட்டிருந்தா, நான் மற்ற கோழி குஞ்சோடு நானும் நின்றிருந்தா என் ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்பொழுது என் ஜீவன் யாருமே பறிக்க முடியாத அளவுக்கு நான் போகிறேன் என்று சொல்ற போது இந்த தாய்க்கோழி கூடுமான அளவு எழும்பி பறந்து கொண்டு போச்சான். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை, அது கடந்து போய்விட்டது. பெரியமான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பெற்றோருடைய சொல் கேட்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான துன்பங்களும் துயரங்களும் வருவதுண்டு. எப்பொழுது நாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாழுகிறோமோ, அப்படி வாழும்போது இந்த கமலியான கோழி குஞ்சுக்கு ஏற்பட்ட நிலை பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு
நாங்கள் கீழ்ப்படிந்து அன்போடு கூட பெற்றோருடைய பாசத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இப்படி அடங்குகிற பொழுது நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால், உண்மை அன்பு கொண்டு நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால், நிச்சயமாக நாம் அவருடைய கைக்குள்ளே அடங்கியிருப்போமாக இருந்தால், எங்களுக்கு எத்தகைய பிரச்சனை வந்த போதும் அவர் நிச்சயமாக எங்கள் குடும்பத்தை வரைந்து கொண்டிருக்கிறபடினாலே எங்களை பாதுகாத்து, எங்களை அரவணைத்து, எங்களை வாழ வைக்க அவர் போதுமானவர். இதை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கதையை கேட்ட அருமையான பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட அருமையான குடும்பமே, இன்றைக்கு நாம் கர்த்தரை நாம் பின்பற்றுவோமாக இருந்தால், அன்பு கூர்ந்து அவருக்கு பின்னால் அவருடைய சொல்படி நாங்கள் போவோமாக இருந்தால், நாம் அரவணைக்கப்படுகின்றோம், பாதுகாக்கப்படுகின்றோம். அதே போல இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டிருந்தால் அவர்களும் நிச்சயமாக பாதுகாக்கப்படுவார்கள். இந்த கமலியின் நிலை எவர்களுக்குமே வராதபடிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்திலும் அவருடைய உள்ளங்கையிலும் நாம் வரைந்து இருப்போமாக இருந்தால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார். இந்த வாழ்க்கைக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கும்படியாக, இப்படிப்பட்ட அன்பு எல்லார் மத்தியிலும் நிறைந்திருக்கும்படியாக, ஒருவர் தாங்கும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த உலகத்திலே மனிதனாக புறப்படுத்த அனைவருக்கும் ஒவ்வொரு தாய் தந்தையர் கட்டாயமாக இருப்பார்கள் தர்ஷிகன். அவர்கள் என்ற சொற்படி கேட்டு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லுகின்ற அணுகுமுறைகளின் வழிமுறைகளின்படி நாங்கள் நடந்தோமானால் வாழ்க்கையில் முன்னேறலாம். மற்றும் வாழ்க்கையில் நாம் பல்வேறு இடர்களை சந்திக்க நேரிடாது. நாம் சந்தோஷமாக நமது வாழ்க்கையை முன்னேறிக்கொண்டு வெற்றியின் பாதையில் நாம் நடாத்தி செல்லலாம் என்றவாறு அந்த கிறிஸ்தவ சிந்தனை பகுதியானது அமைந்து காணப்படுகின்றது தர்ஷிகன். நிச்சயமாக ஒவ்வொரு மத சிந்தனைகளின் மூலமாக அங்கே மனங்களை நல்வழிப்படுத்துவதுதான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மதங்களின் மூலம் மனங்கள் நல்வழிப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போமாக இருந்தால் அங்கே சொல்லப்படுகின்ற அறக்கருத்துக்கள் எங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்தவும் மனிதனை சிறந்த முறையில் இந்த சமூகத்தில் வளப்படுத்துவதற்காகவும் தான் மத ரீதியான கோட்பாடுகளும் சரி, மத ரீதியான சிந்தனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த உழைப்பும் உயர்வு தரும் என்கின்ற ஒரு விடயம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு பட்டியலையே நாங்கள் போட்டு விடலாம். அந்த அளவிற்கு இந்த உழைப்பால் உயர்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் முன்னுதாரணமாக எந்த ஒரு விடயத்திலும் எடுக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். இந்த பலர் கல்விமான்களாக இருந்து அவர்களுடைய அந்த கல்வியின் நிமித்தம் அதன் பிறகு உழைத்து மேலே வந்தவர்களும் இருக்கிறார்கள். பல பேர் பாடசாலை கற்றலையை இடைநிறுத்திவிட்டு அல்லது கற்க முடியாத சூழ்நிலை இருந்தும் தங்களுடைய கடின உழைப்பின் நிமித்தம் மேலே வந்தவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவ்வாறு உழைப்பினால் மேலே வந்தவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பின் காரணமாகவே அவர்கள் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதுமே இந்த எறும்பு போல ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும், எறும்பு போல சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், எறும்பு போல இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அது என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதுமே இந்த எறும்பு போல சுறுசுறுப்பாக நாங்கள் உழைத்து கொண்டிருந்தோமாக இருந்தால், ஓடியாடி நாங்கள் உழைத்து கொள்வோமாக இருந்தால், ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவோம். அதன் பிறகு நாங்கள் ஓய்வில் இருக்கலாம். அல்லது அது இன்று வரை நிறைய பேர் இருக்கிறார்கள் மனோஜிகா, சிறுவயது முதலே அவர்கள் உழைத்து தங்களுடைய கடின உழைப்பின் நிமித்தம் உழைத்து கொண்டே இருப்பார்கள். இன்று வரைக்கும் அவர்கள் வயதானால் கூட இன்று வரைக்கும் அவர்கள் தங்களுடைய உழைப்பை நிறுத்த மாட்டார்கள். அந்த அளவுக்கு உழைத்து கொண்டே இருப்பார்கள். என்று சொன்னால் கேட்டால் சொல்வார்கள், உழைத்து பழகிய கையடாப்பா, அப்படி செய்யலாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்து கொண்டே இருக்கு. எனவே தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகின்றோம். அதற்கு முன்னர் இன்றைய நாளில் எங்களுக்கெல்லாம் எங்களோட ராசிக்கெல்லாம் எப்படியான பலன்கள் எல்லாம் அமைய போகின்றது என்பது குறித்தான கேள்வி எங்களுக்கு முன்னுக்கு அப்படியே இருக்கும். காலையிலேயே நாங்கள் இன்றைக்கு என்ன பலன் அப்படின்றத தேடி பார்ப்போம். எனவே இன்றைய பலன்கள் வருகிறது, பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, ராசி மிதுனம். இன்றைய சுப நேரம் பிற்பகல் 4:59 முதல் 6:29 வரை.
ராகு காலம் 12:29 முதல் 1:59 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான நாளாக மலர்ந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப் போகின்ற எந்த விடயமானாலும் மிக இலகுவாக எளிதாக உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களை தயார்படுத்தி உங்களுடைய செயற்பாட்டை ஆரம்பியுங்கள். நல்ல நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதமும் உண்டாகும். உங்களுடைய கருமங்கள் மிக எளிதாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணத்திலே என்ன உதிக்கின்றதோ அவைகளை செயற்படுத்தும் போது உங்களுக்கு மிக சிறப்பான சந்தோஷமான முடிவுகளை தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் செய்யும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, கல்வி சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்றும் ஏனைய துறைகளில் சம்பந்தப்பட்டோருக்கும் இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாளாகும். நீங்கள் எண்ணியதை வாங்கலாம், விற்கலாம். அதிலே உங்களுக்கு மிகுந்த லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கருமங்கள் எளிதாக நிறைவேறும். இடவராசி அன்பர்களே, இன்றைய நாள் சில இடர்பாடுகளுக்கு இடையே உங்களுடைய கருமங்களை நீங்கள் சாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள் நன்மை தருபவையாகவும் பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய கருமங்கள் சிறப்பாக நடந்தேறக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கருமத்தினுடைய தன்மையை பொறுத்தே இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரப்போகின்றது. அடுத்தவருடைய பிரச்சனைகளுக்குள் நீங்கள் சென்று விடாதீர்கள். அது உங்களை மிகவும் ஒரு கஷ்டமான நிலைக்கு கொண்டு வரும். கொடுக்கல் வாங்கலிலும் வலு நிதானமாக இருக்க வேண்டும். அவைகளாலும் உங்களுக்கு சிக்கல்கள், சிரமங்கள் தோன்றலாம். ஆகவே இன்றைய நாளிலே மிக அவதானமாக நீங்கள் உங்களுடைய செயற்பாடுகளை செயற்படுத்துங்கள். அவை உங்களுக்கு தன்னிறைவு கண்டதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், இழப்புகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆகவே நீங்கள் உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைய நாளிலே உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யப்போகின்ற எந்த ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் சரி, அவை மிக நிதானமாக சிந்தித்து நீங்கள் செயற்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உள்ளது. கொஞ்சம் இடர்பாடுகள் கூடுதலாக இருக்கும். தடைகள் ஏற்படலாம், விரக்தி மனப்பான்மை ஏற்படலாம். சில நேரங்களில் நீங்கள் கூடாத பழக்க வழக்கங்களுக்குள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். அவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். நேர்மையாக நிதானமாக உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செயற்படுத்துவீர்களானால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நல்ல செய்திகள் உங்களை வந்தடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய செயற்பாடுகளில் அதிக முன்னேற்றம் தென்படும். உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள் மிகச்சிறந்தவையாக இருக்கும். அவை செயற்படுத்தி அதிலே நீங்கள் வெற்றி காணும்போது மிகச்சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். புதிய புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும். அவர்களால் நிறைந்த லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். அவர்கள் மனம் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள். ஆகவே தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்தடையக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். சிம்மராசி அன்பர்களே, சிறப்பான ராசியை கொண்ட நீங்கள் சிறப்பாகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முன்னேற்றம் தென்படும். நீங்கள் செய்யப்போகின்ற எந்த விடயமாக இருந்தாலும் சரி, அவை தங்கு தடையின்றி எளிதாக உங்களுடைய இலக்கை நோக்கி செல்லும். ஆகவே உங்களுக்கு மிகுந்த லாபமும் மிகுந்த மகிழ்ச்சியும், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள் அத்தனையும் இலகுவாக நிறைவேறக்கூடியதாக இருக்கும். மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் கூட அந்த தீர்மானங்கள் இன்றைய நாளிலே நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு அலைச்சல் மிகுதியாக இருக்கும். தூர இடங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் வரலாம்.
உடல் அசதி ஏற்படலாம், வலி ஏற்படலாம், வேதனை ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் அதிதீவிர கவனம் வேண்டும். அதை நிதானமாக நீங்கள் சிந்தித்து உங்களுடைய செயற்பாட்டினூடே உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சேர்த்து பார்த்து இன்றைய நாளிலே உங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்ளுங்கள். வியாபாரம் செய்வதில் உங்களுக்கு வீழ்ச்சிகள் தோன்றலாம். ஆகவே மிகவும் கவனமாக இன்றைய நாளிலே நீங்கள் செயற்பட வேண்டும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுக்கு உடல் அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில மாறுபாடுகள் தென்படலாம். உற்சாகம் குறைந்து காணப்படலாம். இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளப் போகும் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி சோர்வு நிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தரலாம். ஆகவே இன்றைய நாள் மிக கவனமாக நீங்கள் செயற்படுத்த வேண்டிய நாள். பொருளாதார சிக்கனம் வேண்டும். இல்லையேல் அதிக செலவுகளுக்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களுடன் முரண்படாமல் அனுசரித்து அரவணைத்து போக வேண்டும். அப்படி போனால் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய காரியங்கள் மிக இலகுவாக ஈடேறும். வீட்டாருடன் நீங்கள் மிக தெளிவாக அனுசரித்து அவர்களுடைய அன்பை பெற வேண்டும். கடுமையான போக்கை கடைபிடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைய நாளிலே மிக கவனமாக நீங்கள் செயல்படுங்கள். அவை உங்களுக்கு பெரும் தாக்கங்களை தரமாட்டா. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் மிகுந்த லாபமடையப் போகின்றீர்கள். உங்களுடைய கையிலே அதிகமான பணப்புழக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதிகமான லாபம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் மாறுபட்டவையாக இருக்கும். எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே வியாபாரம் செய்யும் அன்பர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய துறைகளோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் முயற்சியில் அதிக முன்னேற்றம் தென்படும். அதிக பண லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். தனுசு ராசி அன்பர்களே, மிக நேர்மையாகவும் நிதானமாகவும் நல்ல சிந்தனையோடும் தெளிவுபட செய்கின்ற எந்த தொழிற்பாடும் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அதிகமான பண லாபம் சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உண்டு. மிகுந்த சிரத்தை எடுத்து நீங்கள் எந்த கர்மம் ஆற்றினாலும் அவை உங்களுக்கு பூரணமான வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். கூட்டாக வியாபாரம் செய்பவர்களுக்குள் நெருக்கங்கள் உண்டாகும். இணைந்து செயற்படும் போது அதிக லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும். இவைகளை மனதில் கொண்டு உங்களுடைய செயற்பாட்டை நகர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகவும் விறுவிறுப்பான சுறுசுறுப்பான நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய செயற்பாடுகளிலே அதிதீவிரமான ஆர்வமும் உங்களுடைய செயற்பாட்டு திறனும் சேர்ந்து மிளிரப் போகின்றன. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யப்போகின்ற ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்கள் அனைத்தும் இலகுவாக உங்களுக்கு ஈடேறி அதிக பண லாபம் தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யப்போகின்ற எந்த கர்மமானாலும் உங்களுக்கு சிறப்பை தரும். வாகன கொள்வனவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் சொத்துக்களில் கவனம் செலுத்தி அவைகளை மீண்டும் உயர்த்துவதற்கான எண்ணங்கள், திட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி திருநாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய செயற்பாட்டிலே நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய செயற்பாடு உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். விரக்தி ஏற்படக்கூடியதாக இருக்கும். மனச்சஞ்சலம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதிக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மிக நிதானமாக சிந்தித்து உங்களுடைய செயற்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. பிறருடன் அனுசரித்து போங்கள், அன்பு காட்டுங்கள். வேண்டா வெறுப்பாக எதையுமே எண்ணி தூக்கி எறிந்து விடாதீர்கள். அனைவருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படும் நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை மனதில் நிறுத்தி உங்களுடைய செயற்பாட்டை தொடங்குங்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். நீங்கள் செய்யப்போகின்ற எந்த ஒரு வேலை திட்டமாக இருந்தாலும் சரி, மிகவும் சிறப்பாகவும் துரிதமாகவும் அது நடந்து முடியக்கூடிய வாய்ப்பினை தரும். அதிக பொருளாதாரம் உங்களுக்கு கைகளிலே புரளும். ஆக்கப்பூர்வமான வேலை திட்டங்களை நீங்கள் செய்ய
முனைவீர்கள். உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும், பிறருக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும், நீங்கள் நிறைய உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஆகவே எல்லாவற்றையும் எண்ணி நீங்கள் உங்களுடைய கருமங்களை நகர்த்துவது மிகச் சிறப்பாகும். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அணுகி அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலே நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் அல்லது பேசிக்கொண்டு இருக்கின்ற விடயம் என்று பார்த்தால் அந்த உழைப்பினால் உயர்ந்தவர்கள் உழைப்பை உயர்வு தரும் என்கின்ற விடயம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னர் மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். இன்னும் 2020 ஆண்டு நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு நாட்கள், அதாவது இன்றைய நாளை விட்டு இன்னும் ஒரே ஒரு நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை முதலாவது நாளாக இருக்கின்றது. அதாவது 2021 வரவேற்பதற்கு உலகமே தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு மத்தியிலும் 2021 பெரிய ஒரு ஆவலோடு எதிர்கொள்ள தயாராக காத்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் உலகளாவிய நாடுகள் சரி, உலகளாவிய ரீதியிலும் சரி, இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 2021 ஆண்டாவது ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமையுமா இந்த உலக நாடு மக்களுக்கு என்று என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. வழமையாகவே இந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் புதிதாக தொடங்குகின்ற பொழுது, ஒரு ஆண்டு நிறைவடைந்து இன்னொரு ஆண்டு தொடங்குகின்ற பொழுது மக்கள் எதிர்பார்ப்புடன் தான் அடுத்த ஆண்டில் காலடி எடுத்து வைப்பார்கள். பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் செய்வார்கள். இந்த ஆண்டில் நாங்கள் இத்தனை விடயங்களை செய்ய வேண்டும், இத்தனை விடயங்களை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதற்கு அமைவாகவே இந்த 2021 நாங்கள் வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 நாட்கள் எஞ்சி இருக்கிறது இந்த 2020 ஆண்டு முடிவடைவதற்குள். இதற்குள்ளே நாங்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்து விட்டோம். இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம் சரி, இந்த கொரோனா பெருந்தொற்று நோய் தாக்கம் காரணமாக இன்னும் சில நாடுகள் முடக்க நிலையிலே காணப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில் பல இடங்கள் முடக்க நிலையிலே காணப்படுகிறது. இலங்கையும் ஒரு சில பிரதேசங்கள் முடக்க நிலையில் காணப்படுகிறது. அவ்வப்போது தனிமைப்படுத்தல், சுய தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு அமைய முடக்கப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அளவிற்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே 2021 ஆண்டாவது முழு மக்களும் இந்த முகமூடிகளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதல்களாகவும் பிரார்த்தனைகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த உழைப்பே உயர்வு தரும் என்கின்ற விடயம் பேசுகின்ற பொழுது எந்த ஒரு விடயத்திலும் எங்களுக்கு மிகப்பெரிய உழைப்பை, மிகப்பெரிய உயர்வை தருவது இந்த உழைப்பு தான் என்பது மறக்க முடியாத உண்மை. நாங்கள் வெறுமனே பல பேர் இருக்கிறார்கள் உழைப்பினால் உயர்ந்தவர்கள், அதை விட ஒரு சில பேர் இருக்கிறார்கள் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உயர்ந்தவர்கள் என்றும் சொல்லலாம். அவர்கள் அதிர்ஷ்டத்தின் காரணமாக தங்களுக்கான பணம், புகழ், பெருமைகளை எல்லாம் சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் பல பேர் தங்களுடைய உழைப்பின் நிமித்தமே, தாங்கள் சிறு வயதிலிருந்து இளம் வயதிலிருந்து ஆரம்பித்த அந்த உழைப்பின் நிமித்தமே இன்று உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பல உதாரணங்களை உதாரணமாக நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். பல பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு உதாரணமாக இவரை சொல்லித்தான் எங்களுக்கு இந்த விடயம் தெரிய வேண்டுமா என்கின்ற ஒரு விடயம் இல்லை. அண்மையில் கூட நான் ஒரு விடயத்தை பார்த்திருந்தேன். இந்த டேடி ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி, அதாவது யூடியூப் சேனல் ஒன்று வச்சு நடத்திட்டு வர்றாரு. அது 2016 ஆண்டு 15 ஆண்டு இறுதி பகுதிகளில் அந்த யூடியூப் சேனலானது ஆரம்பிக்கப்பட்டது. அவர் மிகுந்த ஒரு சிரமத்துக்கு மத்தியில் அவருடைய கனவாகவே இருந்தது ஒரு ஹோட்டல் தொழிலில் நல்லாக முன்னேற வேண்டும், அல்லது ஹோட்டல் ஒன்றை வைத்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றை வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. அந்த கனவுகள் பல்வேறுபட்ட காரணிகளின் காரணமாக அவரால் முடியவில்லை. ஆனால் தன்னுடைய உழைப்பை அவர் விடவில்லை. அதன் பிறகு அவர் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கின்றார். அவருடைய மகன் தந்தைக்காக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கின்றார். அங்கே அவருடைய சமையல் கலைகளை யூடியூப்பில் காணொலியாக பதிவிடுகின்றார். அந்த பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொலிகள் பல்லாயிரக்கணக்கான பல கோடி மக்கள் பார்வையிடுகிறார்கள். அத்தனை விதமான அந்த ருசியான சமையலையும் அவர் சமைக்கின்ற விதத்தையும் பல கோடி மக்கள் பார்வையிடுகிறார்கள். இதன் காரணமாக அவருக்கு ஒரு வருமானமாக வரவழிக்கிட்டு அண்மையில் அவர் ஒரு உணவகத்தையும் திறந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட், பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தியாவிலேயே.
மதுரையில் ஒரு ரெஸ்டாரண்ட் அவர் வந்து திறந்திருக்கிறாரு. டேடி ஆறுமுகம் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் திறந்திருக்காரு. அவருடைய வயதை பார்க்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட 75-80 வயதை கடந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் அவருடைய வயது. ஆனால் அவருடைய விடாமுயற்சியும் உழைப்பும் தான், கடின உழைப்பும் தான் அவரை இந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பல பேர் இருக்கிறார்கள் உழைப்பின் நிமித்தம் அதாவது சாதிப்பதற்கு முன்னேறுவதற்கும் வயது தடையில்லை என்று சொல்வார்கள். அதே போலதான் பல பேர் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். பல பேரை நாங்கள் உதாரணம் காட்டலாம். குறிப்பாக நாங்கள் இன்றெல்லாம் இந்த விரும்பி சாப்பிடுகிற இந்த KFC அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வேளையில் அவர் வந்து 65வது வயதில், தன்னுடைய 65வது வயதில் தான் இந்த KFC என்கின்ற உணவகத்தை ஆரம்பிக்கின்றார். அதற்கு முதல் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மிகுந்த சிரமங்களையும் மிகுந்த கஷ்டங்களையும் எதிர்கொண்டிருப்பார். அதன் பிறகு அவர் மெல்ல மெல்ல தன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் உழைப்பாக்கி, அந்த உழைப்புகளை கடின உழைப்பாக்கி அவர் இந்த இடத்திற்கு வந்திருந்தார் என்றுதான் உண்மையான ஒரு விடயம். அதே போல நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நாங்கள் எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாக இருந்தால், எந்த ஒரு விடயத்திலும் சாதிக்க வேண்டும் அல்லது அதில் முன்னேற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய உழைப்பையும் கடின உழைப்பையும் அதில் செலுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நிச்சயமாக தேசிகன். இப்போது எனக்கு ஞாபகம் வருகின்றது, இந்த எறும்புகள் இருக்கும் தானே, அதுகள் தமக்கு உணவுகளை தேடுகின்ற போது கடின உழைப்பிலால் ஒரு இடத்திலிருந்து அந்த உணவினை வேறு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு பல்வேறு வகையில் அது வந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தன் விடாமுயற்சியினால், அந்த உழைப்பினால் அந்த வெற்றியினை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது. அதே போலதான் மனிதர்களும் வந்து தஷியன் கூறியது போல வயதில்லை இல்லை. ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகின்றது. ஒரு ஊரில் ஒரு முதியவர் ஒருவர் வசித்து வந்தார். அவர் வந்து இராணுவத்தில் வந்து படை வீரராக இருந்தவர். அவர் ஓய்வு பெற்ற காலத்தில் தனது வீட்டில் வசித்தார். அப்போது வீட்டில் இருக்கின்ற போது தனது பேர பிள்ளைகள், அயல் வீட்டு பிள்ளைகளுக்கு தான் பல்வேறு மொழிகளை வந்து அவர் தெரிந்திருந்தார். இதனால் அவற்றை வந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பார். அதனால் இந்த பிள்ளைகளாம் ஆர்வமாக அதன் உழைப்பின் இதாக தாங்களும் இந்த மொழியை அறிய வேண்டும், இவ்வாறு தாங்களும் செயற்பட வேண்டும், இவரை போல பெரியாளாக வர வேண்டும் என்று அவரை தேடி தேடி இந்த பிள்ளைகள் வந்து ஒரே சென்று கொண்டிருந்து அந்த முதியவரிடம் எல்லாற்றையும் கேட்டு அறிவார்கள். ஆனால் அந்த முதியவர் தான் வீட்டில் சும்மா இருப்பதா ஏதாவது விவசாயத்தை செய்ய வேண்டும், தான் நிறைய உழைக்க வேண்டும், உழைத்தால் தான் என்று வயிறு வந்து பசி எடுக்கும், அப்போதுதான் நான் முன்ன முடியும் என்று அந்த முதியவர் ஒவ்வொரு நாளும் மம்பட்டி, கோடாரி போன்ற தனக்கு தேவையான விவசாய உபகரணங்களை கொண்டு விவசாயத்தை நோக்கி செல்வார். ஆனால் இந்த சிறுவர்களுக்கு அது ஒரு கோபம் அடைவதாக இருக்கின்றது. இவர் எங்களுக்கு சொல்லி தராமல் தான் நெடுகிலும் அந்த விவசாயத்தை நோக்கி செல்கின்றாரே அப்படி என்று சொல்லி ஒரு நாள் வந்து அந்த அவற்றை விவசாய உபகரணங்களை வந்து இவர்கள் ஒழித்து விடுகின்றார்கள். தர்ஷிகன் ஒழித்து விடும்போது இவர் யோசிக்கின்றார், இவர்கள் தான் இவ்வாறான வேலை செய்திருப்பார்கள் என்று அவர் யோசித்து விட்டு வீட்டுக்கு போய் அமர்கின்றார். அப்போது இந்த சிறுவர்கள் வர்றார்கள். ஏன் நீங்கள் இவ்வாறு இருக்கிறீர்கள், ஒரு மாதிரி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல அந்த முதியவர் சொல்லுகிறார், தான் உழைத்தால் தான் எனக்கு பசி எடுக்கும், அப்போதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து மேலோங்கி கொண்டு செல்ல முடியும் என்று அவர்களுக்கு வந்து சொல்லும் போது அவர்களும் சொல்லுகின்றார்கள், சரி நீங்கள் அந்த வேலையையும் செய்யுங்கள், அதே போல் எங்களுக்கும் இவ்வாறான மொழிகள் இந்த நல்ல விஷயங்களை வந்து எங்களுக்கும் சொல்லித்தாங்க, அதில் இருந்து நாங்கள் முன்னேறலாம் என்று சொல்றேன். அப்ப அந்த முதியவர் இதுல இருந்து நாங்கள் தேசியன் விளங்குறது, அந்த முதியவர் வந்து தான் உழைச்சு கொண்டே இருக்கணும், உழைச்சாதான் தனக்கு பசி எடுக்கும், தான் வந்து முன்னேறலாம், தான் உணவு உட்கொள்ளலாம், ஏதாவது ஒரு வேலை செய்யணும், உழைச்சு கொண்டே இருக்கணும்ன்றது இதுல இருந்து நான் புரிஞ்சு கொள்றேன். நிச்சயமாக அதுதான் உண்மையாக இருக்கிறது. நாங்கள் எப்பவுமே அந்த எங்களுடைய உழைப்பை கைவிடக்கூடாது என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே இந்த உழைப்பினால் உயர்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், வரலாற்றில் இடம் பிடித்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த உழைப்பின் நிமித்தமே வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அதற்காக இன்றைய நாளில் பகுதி காத்திருக்கிறது. இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். ஆயிரத்து 1903 இதே நாளில் சிகாகோ நகரில் அரங்கமொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 600 பேர் பலி. 1922 இதே நாளில் சோவியத் யூனியன் ஸ்தாபிக்கப்பட்டது. 1947 இதே நாளில் அந்தமானின் போர்ட் பிளேயர் நகரில் இந்திய சுதந்திர கொடியை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்றினார். 1997 இதே நாளில் அல்ஜீரியாவில் கிளர்ச்சியின் காரணமாக 400 பேர் பலி. 2006 இதே நாளில் ஈராக்கின் முன்னாள் ஜனாதிபதி சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்டார்.
1865 ஆண்டு இதே நாளில் நோபல் பரிசு பெற்ற ஆங்கில எழுத்தாளர் ருட்ஜார்ட் கிப்ளிங் பிறந்தார். 1930 ஆண்டு இதே நாளில் நோபல் பரிசு பெற்ற சீன மருத்துவர் து ஜூஜு பிறந்தார். 1975 ஆண்டு இதே நாளில் அமெரிக்க குளிப்பந்தாட்ட வீரர் டைகர் வுட்ஸ் பிறந்தார். 1944 ஆண்டு இதே நாளில் நோபல் பரிசு பெற்ற பிரான்சிய எழுத்தாளர் ரொமைன் ரோலட் இறந்தார். 2006 ஆண்டு இதே நாளில் பரதநாட்டிய கலைஞர் சந்திரலேகா இறந்தார். 2013 ஆண்டு இதே நாளில் தமிழ்நாட்டு இயற்கை ஆர்வலர் கோ நம்மாழ்வார் இறந்தார். வரலாற்றில் தடம் பதித்தவர்கள், தடம் பதித்து மறைந்தவர்கள் பற்றிய இன்றைய நாளின் பகுதியினை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம் உழைப்பே உயர்வு. இந்த நாங்கள் நெடுகளும் தொடர்ச்சியாக ஒரு விடயத்தில் உழைத்து கொண்டிருப்போமானால் அதில் பல்வேறு உயர்வுகளை அடைந்து வெற்றியை அடைய முடியும். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சிறுவயதில் இருக்கும்போது அவருடைய தாயார் சொல்லுவாராம் அடிக்கடி, ஒரு சிறு குப்பையை எடுத்து போடுவதாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தொழிலாக இருந்தாலும் நீ தொடர்ந்து உழைத்து கொண்டிரு, முன்னேறுவாய் என்று. இது அவர் சிறுவயதில் இருந்து இருக்கும்போது, சிறு பருவத்தில் இருக்கும்போது அவரது தாயார் சொல்லிய விஷயம். அவர் வளர்ந்து வருகின்ற போது ஒரு புதிய தாள் இருந்தால் கூட அதில் தனது கவிதைகளை எடுத்து அவர் தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தார். அந்த கவிதைகளை எழுதுவதன் மூலம் அவர் வளர்ச்சியடைந்து என்று கவிதைகளை பலவாறு எடுத்து எமக்கு தந்திருக்கின்றார் இந்த சுப்பிரமணிய பாரதியார். இதே போலதான் நாம் பாடசாலை கல்விகளாகவும் சரி, சிறுவயதிலிருந்தும் பாடசாலை கல்வியில் நாம் ஒரு முன்னிலையை அடைய வேண்டுமானால் அதற்கு அயராது தொடர்ந்து உழைத்தோமானால் தான் அதில் உயர்வடைய முடியும். காப்பத உயர்தர பரீட்சைகளாகவும் சரி, சாதாரண தர பரீட்சையாக இருந்தாலும் சரி, பல்வேறு போட்டிகளாக இருந்தாலும் சரி, நாம் எம்மை வளர்த்துக்கொள்ள நாம் பல்வேறு வகையில் அயராது உழைத்து கொண்டிருந்தால் தான் அதில் நாம் வெற்றி பெற முடியும், நிச்சயமாக உயர்வையும் அடைய முடியும். அதே போன்று இன்று எமது சமுதாயத்தில் பெண் தலைமைத்துவம் அதிகமாக காணப்படுகின்றது. போராட்டங்களில் கணவரை இழந்தோர் போன்ற பல்வேறு வகையில் பெண் தலைமைத்துவம் தாங்கும் குடும்பங்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் தாம் முன்னேற வேண்டும், தாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிறு தொழில்களை இந்த காலத்தில் தர்ஷிகன் சிறு தொழில்களை அவர்கள் மேற்கொண்டு அதன் மூலம் உயர்வை அடைந்து கொண்டுதான் செல்கின்றார்கள். ஒரு சிறு கடையை ஆரம்பித்து அதன் மூலம் உழைத்து அவர்கள் அந்த பெரிய நிலையை அடைந்து கொள்ளுகின்றார்கள். இவ்வாறு உழைப்பினால் பலவர் பல சாதனைகளையும் புரிந்து கொண்டுதான் தர்ஷிகன் இருக்கின்றார்கள். நிச்சயமாக, அதாவது நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே எங்களுக்கான அந்த ஒருவரிடத்தில் தன்னம்பிக்கையும் தத்துணிவும் இருக்கின்ற ஒருவரிடத்தில் நாங்கள் கடின உழைப்பையும் அந்த முயற்சியையும் நாங்கள் பார்க்கலாம் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. என்று சொன்னால் வனோஜிகா சொன்னது போலவே நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் அதிகளவாக பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட பெண்கள் அதிகளவாக இருந்து வருகிறார்கள். அவர்களுடைய வாழ்வியலை நாங்கள் பார்க்கின்ற பொழுதில் வாழ்வாதாரங்களுக்காக அவர்கள் ஆரம்பத்திலே எங்கேயாவது நுண்ணுதி கடன்களையோ அல்லது கடன்களையோ பெற்றுக்கொண்டு ஒரு சிறிய ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார்கள். அது சுயதொழிலாக இருக்கலாம், ஒரு கடை சம்பந்தமான தொழிலையாக ஆரம்பிக்கலாம். அவ்வாறு அந்த தொழிலை ஆரம்பித்தவர்கள் இன்று நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடையை பெருப்பித்திருக்கிறார்கள், அந்த கடையை நிச்சயமாக வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னை போல இருக்கிற 4 பேருக்கோ அல்லது 5 பேருக்கோ வேலை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய கடின உழைப்பை தான் நாங்கள் மேற்கோள் காட்டியாக வேண்டும். இவ்வாறு பல பேர் எங்களுடைய சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தங்களுடைய கடின உழைப்பின் நிமித்தம், கடின உழைப்பின் காரணமாக முன்னேறி வந்தவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுடைய உழைப்பும் தத்துணிவும் என்றது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை விட முயற்சி என்பது அவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் பாடசாலை காலங்களில் பார்க்கின்ற வேளையில் நாங்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்காக கடின உழைப்பை மேற்கொள்கிறோம். அங்கே எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது, கடின உழைப்பின் நிமித்தம் எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. அந்த பரீட்சையிலே நாங்கள் சித்தி அடைகிறோம். அதன் பிறகு நாங்கள் தரம் 11 பரீட்சைக்காக ஓலெவல் பரீட்சை என்று சொல்வார்கள், அந்த பரீட்சைக்காக எங்களுடைய கடின உழைப்பை நாங்கள் அங்கே கொடுக்கின்றோம். அங்கே அந்த பரீட்சைகளில் மிகச்சிறந்த வெற்றியை பெறுகிறோம். அதன் பிறகு நாங்கள் எங்களுக்காக இருக்கின்ற அந்த ஏலெவல் தடைதாண்டல், மிகப்பெரிய ஒரு தடைதாண்டல் பரீட்சை என்று சொல்வார்கள், அட்வான்ஸ் லெவல் அந்த பரீட்சை, அந்த பரீட்சைக்காக எங்களுடைய மிகச்சிறந்த ஒரு கடின உழைப்பை கொடுக்கிறோம். மிக முயற்சி பெற்று
நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைவதற்காக நாங்கள் எங்களுடைய கடின உழைப்பை கொடுக்கின்றோம், அங்கேயும் நாங்கள் வெற்றி அடைகின்றோம். அதற்கு பிரகாரம் நாங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றோம். பல்கலைக்கழகங்களில் நாங்கள் விரும்பி தெரிவு செய்த துறைகளில் மிகச்சிறந்த முயற்சியின் காரணமாக, மிகச்சிறந்த உழைப்பின் காரணமாக நாங்கள் வெளியேறி அங்கே வேலை எங்களுக்கு பிடித்தமான வேலைகளை நாங்கள் செய்கின்றோம். அந்த வேலைகளில் வேலை கிடைத்து விட்டது தானே என்று சொல்லி நாங்கள் அங்கேயே அமர்ந்து விடுவோமாக இருந்தால், இத்தனை வருடங்களாக நாங்கள் மேற்கொண்டு வந்த அந்த கடின உழைப்பையும் முயற்சியையும் விட்டு நாங்கள் வேலை கிடைத்து விட்டது தானே, இனி என்ன எங்களுக்கு மாத வருமானம் வருகிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் அங்கேயே இருந்தோமாக இருந்தால் காலம் முழுவதும் அதே இடத்தில் தான் இருந்து கொண்டிருப்போம். அங்கேதான் எங்களுடைய மிக பிரதானமாக ஒரு விடயம் இருக்கிறது. எங்களுடைய உழைப்பை மிக பிரதானமாக நாங்கள் அங்கே கொடுக்க வேண்டும். எங்களுடைய கடின உழைப்பை நாங்கள் அங்கே மேற்கொள்கின்ற பொழுது குறிப்பிட்ட சில வருடங்களிலேயே, குறிப்பிட்ட சில ஆண்டுகளிலேயே நாங்கள் மிகச்சிறந்த ஒரு இடத்திற்கு வரலாம். அதன் பிறகும் எங்களுடைய உழைப்பை நிறுத்தக்கூடாது என்பது பல பேருடைய வாழ்வியலின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாகவே இருக்கின்றது. அண்மையிலே நாங்கள் பல பேரை பார்க்கலாம். குறிப்பாக ஆரம்பத்தில் அலுவலகத்தில் சாதாரண ஒரு பணியாளராக அவர் கடமையாற்றி இருப்பார். குறிப்பிட்ட சில காலங்களுக்கு பிறகு அவர் ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறார். அதன் பிறகு இன்னும் நல்ல இடத்திற்கு வந்து இப்பொழுது அந்த ஒரு நிறுவனத்தையே கட்டி ஆளுகின்ற தன்மையில் அவர் வந்திருப்பார். அதற்கான காரணங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அவர்களுடைய உழைப்பாகத்தான் அங்கே இருக்கும். அங்கே அவர்களுடைய உழைப்பு தான் மேலோங்கி இருக்கிறது. அவர்களுடைய உழைப்பின் நிமித்தம் தான் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் எப்பொழுதுமே உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த எறும்புகளுக்கு தான் நாங்கள் உதாரணம் காட்ட வேண்டும். எங்களை விட மிகச்சிறிய மிக 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 சிறிய ஒரு விலங்கினமாக இருந்து கொண்டு, ஒரு உயிரினமாக இருந்து கொண்டு அது தன்னுடைய உழைப்பை எவ்வாறு காட்டிக் கொண்டிருக்கிறது என்பது நாங்கள் தினம்தோறும் பார்க்கின்றோம். தினமும் காலையில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் சுறுசுறுப்பாக இங்கேயே ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னை விட 2 மடங்கு அதிக எடையை சுமக்கக்கூடிய வல்லமை படைத்திருக்கிறது அந்த எறும்புகள். மழை காலத்திற்காகவும் குளிர்காலத்திற்காகவும் தன்னுடைய உணவுகளை சேமிப்பதில் மிகச்சிறந்த ஒரு உயிரினமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த எறும்புகள் என்று தான் சொல்ல வேண்டும். இதைவிட மிக முக்கியமானது, அண்மையிலே நான் சமூக வலைத்தளம் ஊடாக ஒரு புகைப்படம் ஒன்றை பார்த்திருந்தேன். ஒரு பறவையானது தன்னுக்கு தேவையான உணவுகளை குளிர்காலத்தில், பனிக்காலத்தில் தனக்கு தேவையான உணவுகளை, அதாவது அது சாப்பிடுகின்ற அந்த பருப்புகளை எல்லாம் மரங்களிலே பொறித்து வைக்கிறது, மரங்களிலே சேமித்து வைக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த குளிர் எல்லைக்கு அப்பால், குறிப்பாக அந்த பனியினுடைய தாக்கம் எந்த மரத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு மேலே வராதோ அந்த அளவு தூரத்திற்கு மேலேயே தான் தன்னுடைய அந்த பரப்புகளை, தன்னுடைய தேவையான உணவுகளை எல்லாம் மரங்களிலே ஓட்டை போட்டு அதை கொத்தி வைக்கிறது. குளிர்காலத்துக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மழை, அதாவது ஏனைய காலங்களில் அது செய்கின்ற உழைப்பு குளிர்காலத்தில் தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் அது உழைத்து கொண்டே இருக்கிறது. இதே போலதான் நாங்களும் இப்பொழுது உழைக்க ஆரம்பிப்போமாக இருந்தால், எங்களுடைய கடின உழைப்பை கொடுக்கின்ற வழியில் என்றாவது ஒரு நாள் நாங்கள் ஓய்வில் இருக்கின்ற பொழுது அவைகள் எல்லாம் எங்களுக்கு உதவும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கேவி குணசேகரம் ஐயா காத்து கொண்டிருக்கிறார். எப்ப தருவீங்க, நான் குரலும் கதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். எனவே குரல் சொல்லும் கதை பகுதி வருகிறது, பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். செல்ல சொல்லித்தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. என் பொருள் அவாகச் செல்ல சொல்லித்தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 43ஆம் அதிகாரமான அறிவுடைமை என்ற அதிகாரத்தின் 4வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இதன் உரை என்ன சொல்கின்றது என்று சொன்னால், சொல்பவற்றை நாங்கள் பிறருக்கு சொல்பவற்றை மிகவும் எளிமையான தமிழில் சொல்ல வேண்டும், அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி சொல்ல வேண்டும். அதுபோல அவர்கள் சொல்வதையும் நாங்கள் வடிவாக அதன் உண்மை கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி விளங்கிக் கொள்வதுதான் அறிவு என்று வள்ளுவர் சொல்கிறார். இது உண்மையாகவா? ஏனென்று சொன்னால், நீ இடக்கிட மாறி கதைக்கிற, நீ ஒரு பெரிய அறிவாளி என்று தான் நான் நினைத்தேன். ஆனால் நீ சொல்வதை மாறுபாடாக சொல்கிற, இரட்டை அர்த்தத்தில் சொல்கிற. அந்த காலமாக வந்த கல்யாணத்தரகருக்கு என்ன சொன்ன, நீ யோசிப்போம் பார்ப்போம் பிறகு சொல்கிறேன்னு சொன்னேன். இதே இந்த கதை. அப்போ சொல்கிறத ஒழுங்காக சொல்லணும். நான் செய்ய மாட்டேன், நான் இந்நேரத்தான் செய்ய போகிறேன் என்று சொல்ல போகிறேன். அப்போ நீ அதில் புல விட்டுட்ட. நான் என்னுடைய மாமா 30 வருடத்துக்கு முன்னம் யாரோ ஒரு பொம்பளையை, தனக்கு விரும்பின பொம்பளையை கல்யாணம் செய்து போயிட்டார். அதனால் நான் இதைத்தான் செய்ய போகிறேன்னு சொல்ல போனேன்.
எங்களோட மாமாண்ட ரத்த உருத்தை அவரை நாங்கள் சேர்க்கணும் நெடுக புரிம்பாக வச்சுருக்கல அதுன்ற ஒரு கதையை நீ சொல்லியிருக்கலாம். நீ அப்படி சொல்லலை, யோசிப்பம் பார்ப்பம் விருப்பம் என்று சொல்லுற. அதை மாதிரி உன்னுடைய அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அம்மாவுக்கு என்ன அம்மாவை சமாளிக்கிற. இது எல்லாம் அறிவுடையவன்ற செயல் அல்ல. அம்மாவுக்கு வடிவாக விளங்கப்படுத்த வேணும். அதோடு அவள் சொல்வதை நீ புரிய வேணும். புரிந்த பிறகு அவள் என்ன காரணம் சொல்கிறா, அவன் ஒரு என்ன வெங்கடிப்பாக சாதி குறைந்த ஒரு குடும்பத்தில் கல்யாணம் செய்துட்டான், அதை விட அது மிக ஏழையான குடும்பம் எங்களுக்கு பொருத்தமில்லை என்று சொல்கிறார். யோசித்து பார், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய அப்பா அம்மா அவற்றை தயாரிப்பன் எல்லாம் என்ன செய்த வேண்டும் யோசித்து பார். உங்களோட அப்பா ஓரளவு படித்து நல்லா தண்டா பிறகு தான் குடும்பம் உங்களோட பெரிதாக வந்தது. அப்பா என்ன செய்தவர், விவசாயம் தான் செய்தவர், மிகவும் வறுமைப்பட்டவர். அவர் அந்த நேரம் பட்ட கடனை இன்றைக்கும் திருப்பி கொடுக்கல என்று பலர் குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பணக்காரராக இருக்கலாம், இப்போ பணக்காரர், அப்போ ஏழைகள் தான். அப்போ அந்த நினைவில்லாத நீ நினைக்க வேணும். அப்போ இதுகளை எல்லாவற்றையும் உன்னுடைய அம்மாவுக்கு விளங்கப்படுத்தணும். வடிவாக கேட்டு உன்னுடைய அம்மா சொல்கிறத வடிவாக கேட்டு அவாவுக்கு நிறைவான ஒரு பதிலை நீ சொல்ல வேணும். அப்படி சொல்லாமல் சமாளிக்கிறது தன்மை அறிவுடையவனுக்கு அழகல்ல. அறிவு ஒரு தன்னை பாதுகாக்கிறது, அழிவில் இருந்து காப்பது, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அளித்து அரணை அனுப்பது. இதெல்லாம் உனக்கு தெரியும். படித்தனி, பண்பாளன், அறிவுடையவன் என்றெல்லாம் கேள்விப்பட்டனே. நீ ஒரு நல்ல நிர்வாகி என்று உன்னுடைய ஸ்தாபனத்தில் சொல்லினேன், திறமான நிர்வாகி என்று. அப்போ அந்த திறமான நிர்வாகி ஸ்தாபனத்தில் இருந்து பிரயோஜனமில்லை, வீட்டிலேயும் இருக்கணும். வீட்டை நிர்வகிப்பவன் தான் ஒரு நல்ல நிர்வாகி. அவனால் தான் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும். மனைவி, மக்கள், சுற்றத்தார், நண்பர் இவர்களை புரிந்து கொள்கிற ஒருவனால தான் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் இவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள், அவர்களை புரிந்து கொள்ளாத அளவில் மற்றவர்களை புரிந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. எனவே நீ அறிவை ஒழுக்கமான முறையில் நிதான முறையில் முடிந்த முடிவை ஒரு முடிவை என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் பகுதியினூடாக கதையொன்றினை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம் தர்சிகன். தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விஷயம் உழைப்பு தான் உயர்வு தருகின்றது. அதாவது நாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு தொழில்களில் ஈடுபடுகின்றோம். மனிதராக பிறந்த நாம் ஒவ்வொரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொழிலில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த தொழிலை நாங்கள் செய்கின்ற தொழிலே தெய்வம் என்று நினைத்து நாம் வாழ்க்கையில் செயற்படுகின்றோமானால் அதில் உயர்வினை நாம் அடைந்து கொள்ளலாம். மற்றவர்களிடம் அந்த பணத்தை சுரண்டியோ அல்லது களவாடியோ அவர்களை ஏமாற்றியோ அதன் மூலம் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற பணத்தை வைத்து நாம் உயர்ந்து செல்வந்தர்களாக வாழ்வோம் என்றால் அது அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு நிலைச்சிருக்கும். ஆனால் நாம் ஒரு கூலி வேலையாக இருக்கலாம், நாம் சொந்த தொழிலாக சுயமுயற்சியில் ஆரம்பித்து ஏதாவது வாழ்வாதார தொழிலாக இருக்கலாம். என்ன தொழிலானாலும் செய்யும் தொழிலை தெய்வம் என்று நினைத்து அதன் மூலம் செயற்படுவோமானால் நமது சொந்த காசு சொந்த வசதியாக சொந்த காசில் நாம் சொந்தமாக வசதியாக இருக்கின்றோம், ஆடம்பரமாக வாழ்கின்றோம் என்ற வைராக்கியத்துடன் நாம் வாழலாம். மற்றவர்களை சுரண்டி அதன் மூலம் பறித்து வாழ்வதை விட நாமே உழைத்து கடினமாக உழைத்து எந்த தொழிலாக இருந்தாலும் கடின உழைப்பினால் உயர்வடைந்தால் அது நீண்ட காலத்திற்கு அந்த சந்தோஷமும் அந்த வசதியும் நமக்கு நிலைச்சிருக்கும். உதாரணமாக பார்த்தோமானால் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகின்றது. ஒரு ஊரிலே ஒரு துறவி ஒருவர் இருக்கின்றார். அந்த ஊரிலே ஒருவர் வசித்து வருகின்றார். அவருக்கு நிறைய நாள் ஆசை, தான் கார் வாங்க வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய ஒரு மாளிகை வீடு வாங்க வேண்டும் என்று அவருக்கு நிறைய நாள் ஆசை. இதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்று அந்த துறவியிடம் போய் கேட்கின்றார். துறவி, எனக்கு இவ்வாறான ஆசைகள் எல்லாம் இருக்கின்றது, நான் எவ்வாறு இதை நிறைவேற்றுவது என்று. அந்த துறவி சொல்கின்றார், மகனே, நீ ஒரு பறவையின் பேர் ஒன்றை சொல்லி அந்த பறவையினை பிடித்து நீ அதன் சிறகில் இந்த வர்ணத்தை பூசிவிடு, நீ அதில் பூசிவிட்டு என்றால் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவாய் என்று சொல்லுகின்றார் அந்த துறவி. இவரும் சரி என்று வீடு திரும்புகின்றார். அதை கேட்டுக்கொண்டு வீடு செல்கின்றார். சென்று ஒரு மரத்தடியில் ஆழ்ந்து யோசிக்கின்றார், என்ன செய்யலாம், எவ்வாறு இந்த பறவையினை பிடிக்கலாம், அதன் சிறகில் எவ்வாறு நான் இந்த நிறப்பூச்சை பூச முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது அந்த பறவை வருகின்றது. இவர் கேட்கின்றார், இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் உனக்கு அப்படி என்று சொல்ல அந்த பறவை சொல்லுகின்றது, நீ முதலில் எனக்காக ஒரு கார் வாங்கி வந்துதா, நான் உனக்கு என்னை அந்த சிறகில் இது வர்ணத்தை பூச நான் விடுகின்றேன் என்று சொல்லுகின்றது. அப்போ இவர் யோசித்து விட்டு
சரி நான் வருகின்றேன் என்று திரும்பி செல்லுகின்றார். சென்று கடின உழைக்கின்றார். உழைத்து பணத்தை சேமிக்கின்றார். காரை வாங்குகின்றார். அந்த பறவையிடம் கொண்டு போய் கொடுக்கின்றார். இந்தா நீ கேட்ட கார் வந்து வேண்டி விட்டேன், நான் இவ்வாறான ஆசைகள் எல்லாம் எனக்கு நிறைவேறும் என்று இருக்கின்றது, இதனால் உன்னிடம் அந்த சிறகில் வந்து வர்ணத்தை பூசினால்தான் இதெல்லாம் நிறைவேறும் என்று அந்த துறவி சொன்னாரே, எனக்கு எவ்வாறு இதை நடைமுறை செய்வது என்று அவர் கேட்கின்றார். அப்போ அந்த பறவை மீண்டும் சொல்லுகின்றது, எனக்கு மீண்டும் முறை நீ அந்த வர்ணத்தை பூச வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு மாளிகை வீடு வந்து எனக்கு கட்டித்தா என்று கேட்கின்றது. அப்போ இவர் யோசித்து விட்டு திரும்பவும் செல்லுகின்றார். நிறைய காலம் கடின உழைப்பினால் வந்து முயற்சி செய்கின்றார். உழைத்து ஒரு மாளிகை வீடு ஒன்றை கட்டுகின்றார். அந்த பறவையிடம் செல்கின்றார், மாளிகை வீடு கட்டியாச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பண வசதி தேவை, நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ அந்த பறவை சொல்லுது, சரி என் சிறகில் நான் உனக்கு வர்ணம் பூச தருகின்றேன், இன்னும் மீண்டும் சென்று நிறைய பணங்களை சேகரித்து வா, எனக்கு அது வேணும், அது தந்தால் என் சிறகில் வந்து வர்ணங்களை பூச நான் விடுகின்றேன் என்று அந்த பறவை சொல்லுகின்றது. இவர் மீண்டுமாக செல்லுகின்றார். சென்று நிறைய பணங்களை அயராது உழைக்கின்றார், பாடுபட்டு உழைக்கின்றார். இந்த சிறகை வந்து நான் வர்ணத்தை பூச வேண்டும், இவர் இணைச்சதை எல்லாத்தையும் அடைய வேண்டும், இந்த கார் வேண்டும், வீடு வாங்க வேண்டும், இவ்வாறான பணங்களுடன் நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து இவர் இவ்வாறு திரும்ப முயற்சி செய்து இதை யோசித்து கொண்டே அவர் அவ்வாறு பணத்தை வந்து அயராது பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு உழைக்கின்றார். உழைத்து கொண்டு மீண்டுமாக சென்று பறவையிடம் சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் தந்துவிட்டேனே, உன் சிறகில் வந்து வர்ணம் பூச இடம் தருவாயா என்று கேட்கின்றார். அப்போது அந்த பறவை சொல்லுகின்றது, நீ இவ்வளவத்தையும் நீயே வச்சு கொண்டிரு, இதை நீ முதலில் யோசிச்சிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து நீ முயற்சி செய்து இதனை அடைவதற்காக நீ செயற்பட்டு இருக்கலாமே, நான் சொன்னபடியால் எனக்காக செய்கின்றாய், இதை நீயே யோசித்து அந்த துறவியிடம் செல்லாமல் நீயே உன்னுடைய மன தைரியத்தை வரவழைத்து உன்னுடைய மனதிலே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தால் நீ இந்த பணம், சொத்து, கார், வீடு எல்லாவற்றையுமே அடைந்து விடலாம் என்று சொல்லி அந்த பறவை இவரிடமே எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கின்றது. தரிசிகன் இவ்வாறு திருப்பி கொடுக்கின்ற போது அவர் சந்தோஷம் அடைகின்றார். தான் இதை முதலில் யோசித்து செய்திருக்கலாம் என்றவாறு தன்னுடைய மனதில் வந்து ஒரு உறுதி பூண்டுகின்றார். தான் கஷ்டப்பட்டு உழைச்சால் தான் வாழ்க்கையில் வந்து உயர்வு பெற வேண்டும் என்று அவர் அந்த எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு சந்தோஷமாக வீடு செல்கின்றார். நிச்சயமா, அதாவது இந்த உழைப்பின் அருமை வந்து எங்களுக்கு யாராவது சொல்லுகின்ற பொழுதுதான் தெரியும். நாங்கள் ஒரு இலக்கினை நிர்ணயிக்க வேண்டும். முதலில் நாங்கள் ஒரு இலக்கினை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இலக்கினை அடைவதற்கு நாங்கள் எந்தெந்த வழிகளில் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை போட வேண்டும். எல்லோருக்குள்ளேயும் ஒரு இலக்கு இருக்கிறது. குறிப்பாக சைக்கிள் வைத்திருக்கிறவர்களுக்கு மோட்டார் வாகனம் வேண்ட வேண்டும் என்ற ஒரு இலக்கு இருக்கிறது. அதே நேரம் மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு 4 சக்கர வாகனம் வேண்ட வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு இருக்கிறது. 4 சக்கர வாகனம் வைத்திருக்கிறவர்கள் அதை விட சிறப்பான ஒரு வாகனத்தை வேண்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கு. மண் வீடுகளில் இருக்கின்றவர்களுக்கு கல்வீடுகளில் மாற வேண்டும், அல்லது கல்வீடுகளில் இருக்கின்றவர்களுக்கு 2 தட்டு வீடுகள் அல்லது 3 தட்டு வீடுகளில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்து ஆசை வந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அது நியாயமான ஆசைகளாகத்தான் இருக்கிறது. அந்த ஆசைகளுக்காக, அந்த ஆசை என்கின்ற இலக்குகளுக்காக நாங்கள் செய்கின்ற வேலைகள் தான் அங்கே முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வெறுமனே சைக்கிள் ஓடிக்கொண்டு நாங்கள் மோட்டார் சைக்கிள் வேண்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சைக்கிளையே காலம் பூராகவும் ஓடிக்கொண்டுமாக இருந்தால் அந்த மோட்டார் வாகனம் வேண்டுவதற்காக எந்த ஒரு முயற்சியும் அல்லது எந்த ஒரு உழைப்பையும் நாங்கள் கொடுக்காமல் இருப்போமாக இருந்தால் நாங்கள் காலம் முழுவதும் அந்த சைக்கிளை தான் மிதித்துக் கொண்டிருப்போம். அதே நேரம் இந்த வீடு நாங்கள் குடிசையில் இருக்கின்றோம், ஒரு கல்வீட்டை வேண்ட வேண்டும் அல்லது கல்வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை, அதற்கான உழைப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதன் நிமித்தம் தான் நாங்கள் அந்த கல்வீட்டை பெற முடியும் என்பது உண்மையான ஒரு விடயம். வெறுமனே இந்த பறவை வந்து எங்களுக்கு இது தருமோ அல்லது யாரும் வந்து எங்களுக்கு தருவார்களோ என்பதை எல்லாம் விடுத்து எங்களுடைய உழைப்பின் நிமித்தம் தான் நாங்கள் ஒரு விடயத்தை அடைய முடியும், அதன் அடைய முடியும், அடையலாம் என்கின்ற ஒரு விடயம் தான் அந்த கதையினூடாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் எதுவாக இருப்பினும் ஆரோக்கியமாக இருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வணக்கம் கேபிட்டலினுடைய இறுதி பகுதியாக நாங்கள் உங்களுக்கு தருவது ஆரோக்கிய வாழ்வு பகுதி. பார்க்கலாம். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு சித்த மருத்துவத்தின் சிறப்பை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் வெங்காயத்தை பற்றி கூறியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் வெங்காயத்தினுடைய சிறப்பிலே, அதாவது குழவி கொட்டினாலோ, தேள் கடித்தாலோ, வேறு பூச்சிகள் கடித்தாலோ எந்த வீட்டிலும் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் வெங்காயம். அதை கசக்கி அந்த கடித்த இடங்களிலே ஒரு கொஞ்ச நேரம் உருவி கொண்டிருந்தால்
அதனுடைய விரைப்பு, வேதனை, கடுகடுப்பு குறைந்துவிடும். மசுக்குட்டி கடித்தால் அதனை உடனடியாக செய்ய வேண்டியது வெங்காயத்தினுடைய தலைப்பை சாடியாக முள்ளிட்டு கசக்கி கொண்டு அந்த இடத்திலே சாதனமாக உருவி கொண்டிருந்தால் மயிர் கொட்டியுடைய மயிர் ஒரு மெல்லிய நுண்மையாக இருக்கிறபடியால் அது வேறு இதுகளில் வராது. வெங்காயத்தை தேய்ச்சி கொண்டிருக்கும் பட்சத்தில் அதுக்கு பிறகு அதை கட்டியாகவோ இல்லாட்டி புண்ணாகவோ மாறக்கூடிய தன்மை இருக்காது. அந்த இடத்திலே அதனுடைய சிறப்பு மிக மிக சிறப்பு. அதுபோல் அடிபட்ட கண்டலுக்கு வெங்காயத்தை தேங்காய் பால் விட்டு முதலாம் பால் விட்டு காய்ச்சி சாடியாக கடைஞ்சிட்டு அதுக்கு மேலே வச்சு கட்டுவதன் மூலமும் கூடுதலாக இளம் வயதினுடையவர்கள், திருமணம் ஆகியவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் அதை தினம் பச்சையாக கூடுதலாக பாவித்து வரும் பட்சத்தில் காமசக்தியை அதிகரிப்பதுடன் வீரியங்களை கூட்டி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் திருப்தி ஏற்படக்கூடிய சக்தி, அதனுடைய மகிமை என்பது கூடுதலாக தெரிந்தாலும் பழைய நடைமுறையை நாங்கள் கைப்பற்றி வருவதால் நிச்சயமாக சிறந்த பலனை பெறலாம் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக உள்ளி எந்த நோய்க்கும் பிரதானமானது. குறிப்பாக எங்களுடைய தமிழருடைய ரசம் என்று சொல்லப்படுகின்ற கூட்டுச்சரக்கு அதிலே சேர்ற அத்தனையுமே முக்கியமான சரக்கு அத்தனையுமே தமிழர்களுடைய சித்த மருத்துவத்திலே சேரக்கூடிய சரக்குகள் தான் அதிலே சேர்ந்திருக்கின்றது. பசியை உண்டாக்கக்கூடியதாக, செமிக்கக்கூடியதாக, வாய்வை நீக்கக்கூடியதாக, உடம்பு அலுப்பை நீக்கக்கூடியதாக, கூடுதலாக இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியதாக, இரத்தத்திலே ஏற்படுகின்ற கட்டி, இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்புகள், கட்டிகள் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடிய மிக மிக உலகத்திலேயே சிறந்த மூலிகை என்றால் உள்ளியை பற்றி தான் சொல்ல முடியும். சாதாரணமாக அல்சர் உள்ளவர்கள் உள்ளியை பச்சையாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கும் பட்சத்தில் வயிற்றிலே புண்ணை உண்டாக்கக்கூடிய எல்லாமே இருக்கும் என்று கூறிக்கொண்டு, நாளைய நிகழ்வில் ஆரோக்கிய நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்று கூறி நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கிறோம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விடயம் இந்த உழைப்பு உயர்வு தரம் என்ற ஒரு விடயத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விடயத்திலையும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்வது தான், வலியுறுத்தி வருவது தான், உழைப்பின் காரணமாக அல்லது உழைப்பு, ஒரு கடின உழைப்பு என்பது எங்களிடத்தில் இறுக்கமாக இருந்தால் எப்பேற்பட்ட விமர்சனங்களையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்று பெற முடியும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அலுவலகங்களில் பார்க்கின்ற வேளையில் சில மேலதிகாரிகளுக்கு சில பணியாளர்களுடைய நடவடிக்கை அல்லது சில பணியாளர்களை சுத்தமாகவே பிடித்திருக்காது. அவர்கள் எந்த விடயத்தை செய்தாலும் நல்ல விடயமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் எதுவும் சின்ன தவறு விட்டாலும் அதையெல்லாம் பெரிதாக்கி அவர்களை பேசுவதை வளமையாக வைத்திருப்பார்கள். இவ்வாறு பல பேரை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு அலுவலகங்களிலும் இவ்வாறான செயற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அவர்களுக்கு என்ன காரணத்துக்காக அவர்களை பிடிக்காது என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். அவர்கள் மீதுதான் அதிகளவான விமர்சனங்களையும் அதிகளவான பேச்சுக்களையும் எழுச்சுக்களையும் கொட்டி தீர்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவற்றையும் தாண்டி அந்த நபர்கள், குறிப்பிட்ட நபர்கள், அந்த பேச்சு வாங்குகிற நபர்கள் தங்களுடைய வேலைகள் கடின உழைப்பை செலுத்துவதன் காரணமாக அவர்கள் மிகுந்த நல்ல ஒரு இடத்திற்கு வந்து விடுவார்கள் என்பது உண்மையான ஒரு விடயம். அவர்கள் நல்ல இடத்துக்கு வருவார்கள். அந்த ஏசி கொண்டிருந்தவர்கள் ஏசி கொண்டு மீண்டுமாக அவர்களுடைய தொழிலை அதுவே தான் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களில் நாங்களும் கண்கூடாக கண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன காரணத்துக்கு என்ன விடயத்திற்காக பேசுகிறார்கள் அல்லது அவர்கள் மீது ஏன் அந்த வெறுப்பு, அந்த காழ்ப்புணர்ச்சியை கொட்டி தீர்க்கிறார்கள் என்பது கூட தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை கொட்டி தீர்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மாறாக இவர்கள் தங்களுடைய உழைப்பின் நிமித்தம் அவர்கள் மேலே வந்து கொண்டுதான் இருப்பார்கள். தங்களுடைய உழைப்பை மென்மேலும் அவர்களுடைய கருத்துக்களின் மூலம் தங்களுடைய உழைப்பை மேலும் மேலும் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் அவர்களுக்குள்ளே தோற்றம் வரும் என்பது உண்மையான ஒரு
விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த ஒவ்வொரு விடயத்தை எடுத்து பார்க்கின்ற வேளையில் குறிப்பாக நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் இந்த உழைப்பாளர்கள் அல்லது இந்த தொழிலாளர்கள் என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற வேளையில் உழைப்பு உயர்வு தரும் என்பதற்கு அப்பாலே இந்த உழைப்பின் நிமித்தம் செய்யப்படுகின்ற ஏனைய விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே குறிப்பாக நாங்கள் இந்த அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். அதே போல ஒவ்வொரு தொழிலாளர்களும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. குறிப்பாக கூலி தொழிலாளர்களாக இருக்கலாம், அதாவது அன்றாடம் எங்களுடைய வீதிகளையும் எங்களுடைய தெருக்களையும் சுத்தப்படுத்துகின்ற அந்த தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த நகரத்திற்கான அழகு கிடைக்காது, அந்த கிராமத்துக்கான அழகு கிடைக்காது. அது மாத்திரமல்லாமல் அந்த கிராமம் மிகவும் சுகாதார முறையில் இருக்காது, அந்த நகரமும் மிகுந்த சுகாதார முறையிலும் இருக்காது. எனவே அவர்களுடைய பங்களிப்பு என்பது அங்கே மெச்சப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இதே போல ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். அவர்கள் முதல் ஒவ்வொருவரும் இந்த சாக்கடைகளுக்கு அள்ளி சாக்கடைகளை சுத்தம் செய்கின்ற தொழிலாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த ஊரு நாரி போகும், இந்த கிராமமும் இந்த நகரமே நாறிவிடும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. தங்களை மறந்து அவர்கள் இந்த சமூகத்திற்காக இந்த தங்களுடைய கிராமத்திற்காக அந்த உழைப்பு என்பதையும் தாண்டி தங்களுடைய பணம் என்பதையும் தாண்டி அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த அதாவது தங்களுடைய தொழில் மீது வைத்திருக்கிற பற்றின் காரணமாக இவ்வாறான வேலைகளை அவர்கள் செய்கின்றார்கள். இதன் காரணமாக நாடு செழிக்கிறது, பூமி செழிக்கிறது, நாடு அழகாகிறது, சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதிகரிக்கிறது. இதன் நிமித்தம் ஒவ்வொருவருக்குமான அந்த தொழில் வாய்ப்புகள் அவர்களுடைய உழைப்பின் நிமித்தம் கிடைக்கின்ற ஊதியமானது அதிகரித்துக் கொண்டேதான் செல்கின்றது. எனவே நாங்கள் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் ஒவ்வொரு உழைப்பாளர்களையும் நாங்கள் போற்றப்பட வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு உழைப்பாளர்களும் ஒவ்வொரு தொழிலாளர்களும் போற்றப்பட வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அந்த மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த மே 1 தவிர ஏனைய நாட்களும் நாங்கள் அவர்களுக்காக கொண்டாடலாம். என்று சொன்னால் அவர்கள் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே பல மேலதிகாரிகள் இருப்பார்கள். ஆனால் அங்கே வேலை செய்வது என்பது எல்லா அலுவலகங்களிலும் இல்லை, ஒரு சில அலுவலகங்களில் இவ்வாறான ஒரு செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலதிகாரிகள் எல்லாம் வெறுமனே அவர்களுக்கான அந்த ஆணையை அவர்களுக்கான அந்த கட்டளையை வழங்குபவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்களோடு இணைந்து அந்த வேலையை செய்பவர்களாக இல்லை. இதே அந்த தொழிலாளர்கள் தான் அந்த நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பங்குதாரர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பாதையில் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயம். அவர்களுடைய கடின உழைப்பு அதாவது எங்களுடைய கடின உழைப்பு என்பது எங்களை மாத்திரமல்ல, எங்களை சார்ந்திருக்கின்ற ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு அமையத்தையோ அல்லது ஒரு அமைப்பையோ அல்லது எங்களை சார்ந்திருக்கிற ஒரு சமூகத்தையோ வளர்க்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எங்களுடைய முயற்சி, எங்களுடைய கடின உழைப்பு எங்களை தவிர எங்களை மாத்திரமல்லாமல் எங்களுடைய சமூகத்தையும் கட்டியெழுப்பும் என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அலுவலகங்களை பார்த்தோமானால் அங்கு கூட்டாக நாங்கள் செயற்படுகின்ற போது கூட்டாக சேர்ந்து கடின உழைப்புடன் செயற்பட்டால் தான் நமது நிறுவனமோ அல்லது தொழில் சார்ந்த துறைகளோ முன்னிலை வைத்து ஒரு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களாக அவை முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. தனிமனே ஒருவரது உழைப்பு மட்டும் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு நிறுவனத்திலேயோ போதாது தர்ஷிகன். எல்லாரும் கூட்டாக சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு தன்னம்பிக்கையுடன் எங்களால் இது முடியும், நாங்கள் செய்யலாம் என்று ஒருவரை ஒருவர் எதிர்க்காது ஒற்றுமையாக செயற்படுவோமானால் தர்ஷிகன் நாங்கள் இந்த ஒரு நல்ல நிலையினை ஒரு உயர்வினை அடைந்து கொள்ள முடியும் தர்ஷிகன். நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய உயர்வினை அடைவதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயமாக இந்த உழைப்பு, கடின உழைப்பு என்பது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உழைப்பிலே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை சந்திக்கலாம், பல்வேறுபட்ட விடயங்களை எதிர்கொள்ளலாம், பல்வேறுபட்ட சவால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு விடயத்தை ஒரு இலக்கை நோக்கி ஓடுகின்ற பொழுது அங்கே பல்வேறுபட்ட இன்னல்களும் பல்வேறுபட்ட சவால்களும் எங்களுக்கு தடைக்கற்களாக வந்து கொண்டே தான் இருக்கும். அவற்றையும் கடந்து நாங்கள் எங்களுடைய கடின உழைப்பின் மூலம் நாங்கள் முன்னேறுகின்ற பொழுது எங்களுக்கான அந்த இலக்கு மிக பிரம்மாண்டமாக எங்களுக்காகவே காத்திருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். எனவே நாங்கள் இலக்கினை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், எங்களுக்கான கடின உழைப்பை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் காரணமாக நிச்சயமாக அந்த இலக்கு நாங்கள் ஒரு இலக்காக எண்ணியது அது மிக பிரம்மாண்டமான இலக்காக எங்களை வந்தடையும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட விமர்சனங்களையும் எப்பேற்பட்ட விடயங்களையும் தவிர்த்து எங்களுடைய உழைப்பின் நிமித்தம் நாங்கள் எங்களுடைய முழு சக்தியையும் அங்கே பயன்படுத்தி நாங்கள் உழைக்கின்ற வேளையில் எங்களுக்கான முழு
பலன்களையும் நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்களை சொல்வார்கள். அதாவது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்கின்ற ஒரு விடயத்தை சொல்வார்கள். அதாவது கற்கின்ற வேளையில் நாங்கள் கற்க வேண்டும், அது சிலையில் எழுத்து போல ஒட்டிவிடும். அதே போலதான் நாங்கள் உழைக்கின்ற பருவத்தில், உழைக்க வேண்டிய பருவத்தில் நாங்கள் உழைத்து விட வேண்டும். அதன் பிறகு நாங்கள் எங்களுக்கு உழைப்பதற்கான தெம்பும் எங்களிடத்தில் இருந்து விடாது. நாங்கள் ஓடி ஓடி வேலை செய்வதற்கான தெம்புகளும் எங்களிடத்தில் இல்லாமல் இருந்துவிடும். ஆகவே தெம்பு இருக்கின்ற பொழுதே நாங்கள் உழைத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் சொல்வார்கள். தெம்பு இருக்கின்ற பொழுதே நாங்கள் எப்படியாவது உழைத்து விட வேண்டும். உழைத்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு இலக்கை அடைந்து விட்டோமாக இருந்தால் அதன் பிறகு எங்களுடைய உழைப்பு என்பது நாங்கள் இளம் வயதில் கொடுத்த உழைப்பை விட சிறிய அளவு உழைப்பை நாங்கள் கொடுத்து கொண்டோமாக இருந்தால் கூட எங்களுக்கான பிரதிபலன்களை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு விடயத்தையும் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு தொழிலை செய்கின்றாலும் அங்கே உழைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய உழைப்பு 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 கடின உழைப்பு என்பதை நாங்கள் எக்காரணத்திலும் கைவிடக்கூடாது. நிச்சயமாக தேசிகன், பதறாது 10 விரலால் உழைத்தால் அஞ்சாமல் 5 விரலால் உண்ணலாம் என்று சொல்லுவார்கள். இந்த சொந்த உழைப்பிலே நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்ந்தோமானால் நாங்கள் ஒரு பதறாமல் யாரிடமும் உணவுக்கோ அல்லது ஏதாவது தேவைகளுக்கு செல்லாமல் நாமே 5 விரல்களால் உண்ணக்கூடியவாறு இருக்கும் தேசிகன். நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது பதறாமல் 10 விரலால் நாங்கள் உழைப்போமாக இருந்தால் நாங்கள் 5 விரலால் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். இது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. உணவு தவிர ஏனைய விடயங்களுக்கும் இது பொருந்தும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய உழைப்பின் மூலம் ஒருவருக்கு நாங்கள் பதில் சொல்லலாம். எங்களுடைய உழைப்பின் மூலம், அதாவது நான் சொல்கின்றேன், அதாவது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், இவருக்கு என்ன இருக்கிறது, இவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது, இவருக்கு என்ன படிப்பு இருக்கிறது, இவர் என்ன எதை சாதித்து விட்டார் என்று கேட்கின்றவர்களுக்கு எங்களுடைய உழைப்பின் மூலம் நாங்கள் அவர்களுக்கு பதிலை வழங்கலாம். அவர்களுக்கு பதிலை வழங்க வேண்டும் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே கடின உழைப்பு என்பது மிக முக்கியமானவராக இருக்கிறது. உழைக்க வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போலதான் நாங்கள் உழைத்து நாங்கள் வாழ வேண்டும், பிறர் உழைக்க நாங்கள் ஒரு காலமும் வாழக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்களும் வலியுறுத்தி கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அதாவது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவதற்கு முன்னர் நாங்கள் 2 விடயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த பண்டிகை காலங்கள் எல்லாம் நெருங்கி இருக்கிறது. குறிப்பாக புத்தாண்டு காலம் நெருங்கி இருக்கிறது. அதிகளவான மக்கள் தங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையும் ஆர்வம் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். எனவே நாங்கள் இப்பொழுது இந்த கொரோனா பெருந்தொற்று அதிகளவாக பரவிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் கூட 108 பேர், அதாவது மருதனார் மட கொத்தனையுடன் தொடர்புடைய 108 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு நாடளாவிய ரீதியிலும் ஒவ்வொரு இடங்களிலும் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் மரணிப்போருடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பண்டிகை காலங்களில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும். பண்டிகை காலங்களில் அதிகளவான ஒன்று கூடல்களை, அதிகளவான களியாட்டங்களை அல்லது அதிகளவாக நாங்கள் தேவையற்ற பயணங்களை, குறிப்பாக நாங்கள் ஆடைகளை கொள்வனவு செய்வதற்கோ அல்லது வேறு விடயங்களுக்கோ செல்லுகின்ற பொழுது மிகுந்த அவதானத்துடன் நாங்கள் செல்ல வேண்டும். சுகாதார துறையினர் நிறைய வழிகாட்டுதல்களை எங்களுக்காக சொல்லியிருக்கிறார். அதற்கு ஏற்றால் போல் நாங்கள் எங்களுடைய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நாங்கள் எங்களுடைய பண்டிகை காலங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்களும் ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்களும் வலியுறுத்தி கொண்டு இந்த விடயத்தை மிகுந்த அவதானத்துடன் இருங்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே முதலாவது அலை பரவும் பொழுது, இலங்கையிலே முதலாவது அலை பரவும் பொழுது நாங்கள் எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருந்து இந்த அலையை கட்டுப்படுத்தினோமோ அதே போல இப்பொழுதும் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருந்து இது வெறுமனே அரசாங்கத்தினுடையதும் சுகாதாரத்துறையினருடையதும் கடமை அல்ல என்பதை விளங்கி கொண்டு எங்களுடைய தனிப்பட்ட கடமைகளாகவும் இருக்கின்றது, ஒரு சமூகத்தினுடைய கடமையாக இருக்கிறது, ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை பாதுகாப்பதற்காக எங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதையும் ஞாபகப்படுத்தி எங்களுடைய அந்த விடயத்தையும் நினைவில் வைத்துக்கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் வலியுறுத்தி கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டு, என்றும் உங்கள் அன்பின் வனோஜிகா ஸ்ரீஸ். வணக்கம்.